வெல்கம் டு என்ட்ரி ஃபின் அகாடமி தமிழ். இன்னைக்கு நம்ம முக்கியமான ரெண்டு ஸ்டாக்ஸ் பற்றி பேச போகிறோம். ஒன்று பிஹெச்இஎல், இன்னொன்று அதானி போர்ட்ஸ். இந்த ரெண்டு ஸ்டாக்ஸுமே அவங்களுடைய வீக்லி சார்ட்டில் ஒரு நல்ல பிரேக் அவுட்டை கொடுத்துருக்குறாங்க. சார்ட்டில் பிரேக் அவுட் அப்படின்னு சொன்ன உடனேயே ஓடி போய் கண்ணை மூடிட்டு வாங்கிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படிலாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நியூஸுக்கும் பின்னாடி, ஒவ்வொரு பிரேக் அவுட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, கம்பெனியுடைய ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு, ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம முழுசாக அலசி ஆராயணும் இல்லையா? அதைத்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தானே தவிர எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்க சொல்கிற அல்லது விற்க சொல்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு முடிவெடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பொதுத்துறை நிறுவனமான பிஹெச்இஎல். வாராந்திர சார்ட்டில் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு மேலே போக முடியாமல் இருந்தாங்க. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி நான் ரூட்டை மாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரேக் அவுட் ஆகி நிற்குது இந்த ஸ்டாக். சரி, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்பெனியினுடைய சமீபத்திய அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பார்க்கும்போது இவங்களுடைய பிஸ்னஸ் வருவாயும் சரி, லாபமும் சரி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. குறிப்பாக ஒரு குவார்ட்டருக்கு இவங்களுடைய நிகர லாபம் தோராயமாக 450 கோடியிலிருந்து 490 கோடி ரூபாய் வரைக்கும் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இதனுடைய முக்கியமான ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியிலிருந்து 1,10,000 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குது. பி ரேஷியோ 85க்கு மேலே இருக்குது. அதாவது ஸ்டாக் இப்போ கொஞ்சம் ப்ரீமியமான விலையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடன் அளவுன்னு சொல்லக்கூடிய டெப்ட் டு ஈக்விட்டி இப்போ வந்து 0.31 தான் இருக்குது. அதாவது கடன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பயப்பட தேவையில்லை. லேட்டஸ்ட் நியூஸ் என்ன இருக்குது இந்த ஸ்டாக்கில் அப்படின்னு பார்க்கும்போது, டிஆர்டிஓட ஒரு முக்கியமான பிரிவோட பிஹெச்இஎல் கை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ், பவர் செக்டார்லேருந்து இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால, அதுவும் பல ஆயிரம் கோடிகள் ஒர்த்தான ஆர்டர்ஸ் வந்து குவிகிறது தான் இந்த பிரேக் அவுட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கப்படுது. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரைவேட் போர்ட் நிறுவனமான அதானி போர்ட்ஸ். இவங்களுடைய வீக்லி சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் போயிட்டு இருந்துச்சு இந்த ஸ்டாக். இப்போ கடைசியாக அதை உடச்சி புதிய உச்சத்தை நோக்கி பிரேக் அவுட் ஆகிருக்கு. இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக தான் வந்திருக்கு. ஒவ்வொரு குவார்ட்டர்லையுமே இவங்களுடைய நிகர லாபம் அப்படிங்கிறது அசால்ட்டாக 2000 கோடியிலேருந்து 2400 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து அசத்தியிருக்கிறாங்க. வருஷத்துக்கு வருஷம் இவங்களுடைய லாபமும் டபுள் டிஜிட்டில் வளர்ந்துட்டே போகுது. முக்கியமான ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடியிலேருந்து 3,15,000 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குது. பெரிய சுறாமீன் கம்பெனி அப்படின்னே நம்ம இதை சொல்லலாம். பி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 31 பக்கமாக இருக்குது. ஸோ கம்பெனியுடைய வேகமான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு ரீசனான ப்ரைஸில் தான் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். எபிட்டா மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 59லேருந்து 63 வரைக்கும் இருக்குது. போர்ட் பிஸ்னஸ்லேயே இந்த அளவுக்கு லாப வரம்பு வச்சுருக்கக்கூடியது இவங்க மட்டும்தான். இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆஸ்திரேலியா, ஆஃப்ஷோர் நாடுகளில் இருக்கக்கூடிய சில முக்கிய போர்ட் நிறுவனங்களை இவங்க விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வர 2030க்குள்ள 1000 மில்லியன் மெட்ரிக் டன் கார்கோவை கையாளணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான டார்கெட்டை வச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த பாசிட்டிவ் நியூஸ் தான் ஸ்டாக்கையும் மேலே தூக்கியிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நான் சொன்னாலும் சரி, என்னதான் நியூஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, ரிசல்ட் சூப்பராக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் எப்போதுமே ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒழிஞ்சு தான் இருக்குது. செபி நமக்கு எப்போதுமே சொல்கிற ஒரு முக்கியமான அட்வைஸ் என்ன தெரியுமா? எல்லா முட்டைகளையும் ஒரே குடையில் வைக்காதீங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு அப்படிங்கிறதுக்காக நம்மகிட்ட இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஒரே ஸ்டாக்கில் போடக்கூடாது. முறையான ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஏன்னா சில நேரம் பிரேக் அவுட் ஆன வேகத்திலேயே ஸ்டாக் கீழே வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட மேலே போகலாம். ஸோ அவசரப்படாமல் நிதானமாக பிளான் பண்ணுங்கள். இதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, சிம்பிளான தமிழில் ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எங்களுடைய கோர்ஸில் நாங்கள் சொல்லித்தரோம். நீங்களும் இந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ஒரு தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான மார்க்கெட் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.